ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்மளோட டிஜிடெக் தமிழ் சேனலில் பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னா, யூடியூபருக்கான ஒரு வீடியோ. நீங்கள் ஒரு யூடியூபர் அப்படின்னா கட்டாயமாக இந்த வீடியோ வந்து பாருங்கள், முழுமையாக கேளுங்க. ஏன்னா நான் நிறைய விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். எவ்வளோ பாயிண்ட் இதில் கவர் பண்ண போகிறேன்னு தெரில. முடிஞ்சவரை நான் வந்து எல்லாமே சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? அதாவது பார்த்தீங்கன்னா, எதுக்காக இந்த வீடியோ அப்படிங்கிறதே சொல்லிடுறேன். அதாவது நம்ம சேனலில் வந்து சேனல் எப்படி க்ரியேட் பண்ணுறது, என்னென்ன அப்டேட் எப்படி வருது, எப்படி மானிட்டைசேஷன் வாங்குறது, பணம் சம்பாதிக்கிறது, இதெல்லாம் நம்ம சொல்கிறதுனால நிறைய கிரியேட்டர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் யூடியூப் சேனல் தொடங்கிட்டு வர்றாங்க, நல்ல சக்ஸஸ் ஆகி போயிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல வேண்டியது என்னுடைய ஒரு கடமை அப்படின்னு வந்து எனக்கு தோணுது. நம்ம யூடியூப் டிப்ஸ் சொல்லக்கூடிய ஒரு சேனலாக இருக்கிறதுனால யூடியூபர்ஸ் வந்து நிறைய பேர் இப்போ ரீசெண்ட் டேஸ்லலாம் நிறைய ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் எனக்கு பர்சனலாக வந்து தெரியும். அதை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்குள்ளே போகக்கூடாது, உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரக்கூடாது ஒரு யூடியூபராக அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணுறேன். இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா, இப்போ யூடியூப் சேனல் ஒருத்தங்க வந்து க்ரியேட் பண்ணி வர்றாங்கன்னா 2 டைப்பில் வரலாம். மோஸ்ட்லி எதுக்கு வருவாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து ஒரு சரியான வேலை இல்லாமல் இருக்கும், இல்லை ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்போம். அப்போ அதில் கூட இன்னும் நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏர்னிங் சைடாக இன்னொன்று வந்தால் நல்லாயிருக்குன்னு தோணும். நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு, இல்லை நமக்கு தேவைக்கு ஏதோ ஒன்றுக்கு இந்த பணம் வந்து நம்மளுக்கு யூடியூப்பில் கிடைக்கும், இதை வச்சு நம்ம பயன்படுத்தலாம். நாளைக்கு ஒரு வீடு வாங்குறது, ஒரு கார் வாங்குறது, அதெல்லாம் பெரிய லெவல். அந்த லெவலுக்கு இல்லாட்டா கூட அட்லீஸ்ட் நம்மளுடைய வாழ்க்கையை நடத்துறதுக்கு ஒரு பணம் இந்த யூடியூப்பில் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் பெரும்பாலான யூடியூபர்ஸ் வந்து சேனல் தொடங்கி வர்றாங்க. சில பேர் வந்து எதுக்கு வருவாங்கன்னா, இல்லை சும்மா அவங்க ஒரு ஃபேமஸ் ஆகிறதுக்கு, ஒரு பாப்புலாரிட்டிக்காக வந்து வர்றவங்களே இருப்பாங்க. இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு சில காரணங்களுக்காக ஒரு சில விஷயங்களை, இதுதான் இந்த விஷயத்தை நான் வந்து நிறைய சொல்லணும், அதுக்காகவே சேனல் தொடங்கி வர்றவங்களே இருப்பாங்க. சிலவங்களுக்கு வந்து பணமே, ஒரு சில பேர் கொஞ்சம் விரல் வெட்டி எண்ணக்கூடிய அளவில் பணமே எனக்கு தேவை கிடையாது, எனக்கு இது வந்து பிடிச்சிருக்கு, நான் ஒரு இதை சொல்லணும் அதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களே இருப்பாங்க. இப்படி நிறைய கேட்டகரி இருப்பாங்க. பட் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி வர்றவங்க, என்னுடைய கஷ்டத்தை தீர்க்கணும், நான் நல்லா இருக்கணும், என் குடும்பத்தை பார்க்கணுன்னு வர்றவங்க யூடியூபர் தான் நிறைய பேர் இருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சக்ஸஸ் ஆகிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதில் நீங்கள் ஒரு கரெக்டு வேலை போனீங்கன்னா பணம் சம்பாதிக்கலாம், குடும்பத்தை பார்க்கலாம், இன்னும் அடுத்த லெவல்னு போனீங்கன்னா வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம், எல்லாம் முடியும். ஆனால் அதே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து உங்களுடைய அந்த ட்ராக் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதுக்கு பதிலாக வந்து என்ன நடக்கலான்னா, கோர்ட்டு கேஸு அந்த மாதிரி பிரச்சனைக்குள்ளே போகிறது, அதே மாதிரி நம்மளுடைய பர்சனல் லைஃபே வந்து அஃபெக்ட் பண்ணுறது மாதிரி சில பேருக்கு அப்படியே நடந்திருக்கு. ஸோ அதுவும் பிரச்சனைகளும் வரலாம். இது மாதிரி எல்லாம் கூட நடக்கலாம். ஸோ 2 வே இருக்குது. உங்களுக்கு எந்த வே வேணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்கணும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன விஷயங்கள் வந்து நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிறத மெயினாக வந்து சொல்கிறேன். இப்போ நார்மலாக ஒரு யூடியூப் சேனல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி வந்துட்டீங்கன்னா, நீங்கள் சாதாரணமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களெல்லாம் ஷேர் பண்ணக்கூடிய ஒருத்தங்களாக இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு சில ப்ரைவசி வந்து கட்டாயமாக வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் யூடியூப்பில் வந்து சொல்லாதீங்க. அது சொல்லும்போது என்ன நடக்குன்னா, சில நேரம் நமக்கு வியூஸ் வரும், அது பார்த்தோன்னே ஆகா கிடச்சிருச்சா, இன்றைக்கி தான் சொன்னோன்னே கிடச்சிருச்சு வியூஸ், நாளைக்கு அப்போ அதை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய உங்களை பற்றின ப்ரைவசியாக நம்ம இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் யூடியூப்பில் ஷேர் பண்ணாதீங்க. பண்ணலாம், எந்த லிமிட் இருக்கோ அது வர. சில சேனல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அவங்களுடைய டே டு டே லைஃப் vlog அந்த மாதிரி பண்ணக்கூடிய சேனல் இருப்பாங்க, அவங்க ஓரளவுக்கு சொல்லலாம். இல்லை ஒரு பெரிய செலிபிரிட்டியாக இருப்பாங்க, அவங்க சேனல் தொடங்கியிருப்பாங்க, அவங்க நிறைய விஷயங்களை அவங்களோட இதை பற்றி சொல்லுவாங்க. அது இல்லாமல் நார்மலாக வரக்கூடிய ஒரு கிரியேட்டராக இருந்தீங்கன்னா எடுத்த உடனே உங்களுடைய பர்சனல் லைஃப், உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் பற்றி சொல்லாதீங்க. அதுதான் நான் ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய விஷயம். அது எதுவாக இருந்தாலும், ஃபோன் நம்பராக இருக்கட்டும், மெயில் ஐடியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதே தான். ஈவன் சேனல் தொடங்குறது கூட உங்களுடைய பர்சனல் ஐடி இல்லாமல் அதுக்குன்னு தனியாக ஒரு கூகுள் அக்கௌண்ட், ஒரு மெயில் ஐடி க்ரியேட் பண்ணி சேனல் வந்து தொடங்குங்க. அந்த மெயில் ஐடி கூட நீங்கள் யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது. சப்போஸ் உங்களுக்கு வந்து நிறைய பேர் இப்போ வந்து யூடியூப் வழியாக பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு இது கொடுக்கணும்ல, அதுக்கு நீங்கள் தனியாக ஒரு மெயில் ஐடி வச்சுக்கோங்க. ஃபோன் நம்பர் காண்டாக்ட் பண்ண கொடுக்கணுமா, அதுக்கு தனியாக ஒரு ஃபோன் நம்பர் வச்சுக்கோங்க. நீங்கள் பர்சனலாக உங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபோன் நம்பராக இருக்கட்டும், மெயில் ஐடியாக இருக்கட்டும், எப்போவும் எந்த காரணத்தை கொண்டையும் அதை வந்து காண்டாக்ட் இதில் கொடுக்கவே கொடுக்காதீங்க யாருக்குமே. அதாவது யூடியூப்பில் சில பேர்லாம் நல்ல ஃப்ரெண்டுன்னு எல்லாம் சொல்லி கூட வருவாங்க, அவங்களுக்கு கூட அது மாதிரிலாம் கொடுக்காதீங்க. அதுக்குன்னு தனி ஃபோன், தனி மெயில் ஐடி வச்சுக்கோங்க. சரியா? அது வந்து ஃபஸ்ட்டு விஷயமாக நான் வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பேசக்கூடிய விஷயம்னு ஒன்று இருக்குது. பேசக்கூடியதுன்னா உங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்கும் இல்லை, அதை நம்ம காமிச்சு அதில் நமக்கு சப்ஸ்கிரைபர் வந்து அப்படியே போனீங்கன்னா உங்கள் ட்ராக் வந்து அப்படியே போய்ட்டு இருக்கும், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் நிறைய பேர் வந்து நிறைய பேர் இல்லை, சில பேருக்கு எப்படி இருக்குன்னா, நிறைய சமுதாயத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அதையெல்லாம் நான் சொல்லணும் அப்படின்னு நினைப்பாங்க. சர்ச்சைக்குரிய விஷயங்களாக இருக்கும், ஒரு இடத்துல ஒரு தப்பு நடக்கும், அதை கேட்கணும், தட்டி கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. தப்பு கிடையாது, கேட்கலாம், அது வந்து கேட்கலாம்.
ஆனால் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நேரங்களில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவசரப்பட்டுட்டு உண்மையே தெரிஞ்சுக்காம ரியாலிட்டி அங்கே என்ன நடக்குது அப்படின்னு தெரியாமல் ஏதோ ஒரு சேனலில் ஒன்று பார்ப்பாங்க, இன்னொரு சேனலில் ஒன்று பார்த்துட்டு அதுலேருந்து ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி இவங்க போட்டுருவாங்க. உண்மை எதுன்னு தெரியாமல் பண்ணும்போது இவங்களுக்கு அதில் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு இடத்துல ஒரு தப்பு நடக்குது, தட்டி கேட்குறீங்கன்னா உண்மையை தெரிஞ்சுட்டு நீங்கள் அதை வந்து பண்ணுங்கள். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று, இப்போ உங்களுக்கு வந்து டோட்டலி யாருமே சப்போர்ட் கிடையாது, உங்கள் ஃபேமிலிலையும் பெரிய அளவுக்கு உங்களுக்கு இது இல்லை, உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட் இல்லாத நேரத்தில் எடுத்த உடனே நீங்கள் இந்த மாதிரி கண்டனுக்குள்ளேயும் போகாதீங்க. உங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அதை வந்து வீடியோ போட்டு ஃபஸ்ட்டு வந்து பணம் சம்பாதிக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வந்த உடனே இந்த மாதிரி சர்ச்சைக்குள்ள ஒரு விஷயம் அந்த டாபிக் பற்றி நம்ம பேச போனோம்னா பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுதான். ஸோ யாருமே பிரச்சனையை பற்றி பேசக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா பேசலாம். அதுவும் அந்த உண்மையை தெரிஞ்சு அதுக்கேற்ற முறையில் அதில் ஒரு பிரச்சனை வந்தாலும் என்னால் வந்து அதை ஃபேஸ் பண்ண முடியும், அந்த பிரச்சனையை தீர்க்க முடியும், எனக்கு சப்போர்ட்டுக்கு எங்கள் வீட்டில் இவ்வளோ பேர் இருக்காங்க, எல்லாம் பார்த்துப்பாங்க அப்படின்னு இருந்துன்னா நம்ம தாராளமாக அதுக்குள்ளே இறங்கலாம். மற்றபடி நம்ம போனோன்னா இன்னும் நிறைய பிரச்சனைகள் வரும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபமாக நம்ம யூடியூப்பில் நான் வந்து பார்க்குறது, முன்னாடி கூட இந்த அளவுக்குலாம் நம்ம பார்க்க முடியாது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தனிநபர் தாக்குதல் அதிகமாக இருக்குது. அதுவும் யாரை தெரியாதவங்கள இருக்காது, நம்ம கூடயே நம்மளை மாதிரி கண்டென்ட் போடக்கூடிய கிரியேட்டர்ஸையே மாற்றி இவங்க அவங்கள பற்றி ஒன்று சொல்ல, அவங்க இவங்கள பற்றி ஒன்று சொல்ல, அந்த மாதிரி சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அது வந்து ஒரு அவங்களுக்குள்ளாலே பேசி வச்சுட்டு போட்டுட்ருப்பாங்க. அது நான் பற்றி பேச வரல. அது இல்லாமல் ரியலாகவே நீங்கள் வந்து இன்றைக்கி ஒருத்தங்களை பற்றி பேசுகிறீங்க, இல்லை நாளைக்கு இன்னொருத்தங்களை பற்றி பேசுகிறீங்க, அப்போ அவங்க உங்களை பற்றி பேசுகிற மாறி நீங்கள் இந்த மாதிரி பேசும்போது இந்த பாடி ஷேமிங் அப்படின்னு எல்லாம் இருக்குல்ல, அதை பற்றி பேசுகிறது, இல்லைன்னா அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி நீங்கள் ஏதாவது குறை சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்படி அந்த மாதிரி ஒரு இதில் அவங்க வந்து உங்களை ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணி போகுது அப்படின்னா ரொம்ப பிரச்சனைக்குள்ளாகும். ஒரு கருத்து வந்து நம்ம சொல்லலாம். இப்போ ஒருத்தங்க ஒரு கருத்து சொல்கிறாங்க, அந்த கருத்து முரண்பாடு இருக்கும்போது அது தப்பு, இப்படி பண்ணாதீங்க, இல்லை அவங்க சொல்கிற கருத்து சரி கிடையாது நம்ம சொல்கிறது ஓகே. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பர்சனலாக யாருடைய ஒரு வாழ்க்கை முறையோ, இல்லை அவங்கள பற்றி உங்கள் கேரக்டர் பற்றியோ, இல்லை இந்த பாடி ஷேமிங் சொல்கிறாங்களா அவங்களுடைய உருவ அமைப்பு பற்றியோ, அது மட்டும் இல்லாத மதத்தை பற்றி, ஜாதி பற்றி, மொழியை பற்றி, இந்த மாதிரியெல்லாம் கூட நீங்கள் வந்து ஏதாவது தரக்குறைவாக பேசுகிறது கூடவே கூடாது. ஏன்னா எல்லா நேரம் ஒரே மாதிரி இருக்காது. சில பேர் அதை அப்படியே கேட்டுட்டு போயிடுவாங்க, அதை ஒன்றும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம 4-5 பேர் இந்த மாதிரி திரும்ப யாரையாவது பேசிகிட்டு இருக்கும்போது யாராவது ஒருத்தங்க வந்து அதை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க, போலீஸு கோர்ட்டு கேஸுன்னா அப்புறம் நீங்கள் வீடியோ போடுவீங்களா, இல்லை கேஸுக்கு பின்னாடி போயிட்டுருப்பீங்களா? இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் போயிட்டு இருக்குது. நிறையா சில பேர்லாம் அந்த மாதிரி பிரச்சனைகளுக்குள்ள உள்ளே வந்திருக்காங்க, அதனால சொல்கிறேன். ஸோ அது மாதிரிப்பட்ட விஷயங்களும் சொல்லாதீங்க. அதே மாதிரி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து இப்போ ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், தப்பு கிடையாது, தப்புன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் எல்லாம் ஒருத்தங்க வந்து உங்கள்கிட்ட வந்து காண்டாக்ட் பண்ணுறாங்க, நானும் கிரியேட்டர் தான் அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்களை பற்றி எல்லாமே அவங்கள்ட்ட சொல்லாதீங்க. உங்களை பற்றி எல்லா விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா நாளைக்கு அதில் உள்ள ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து வச்சுட்டு கூட உங்களை பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ உங்களோட பர்சனல் லைஃபே இதில் அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் நீங்கள் வந்து இது வந்து ஒரு சோஷியல் மீடியா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு ஞாபகமாக பேசுங்க. ஏன்னா இப்போ தான் எல்லாரும் ஆகும்னா ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க, அதை பண்ணுறாங்க, இதை பண்ணுற நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக நீங்கள் பண்ணணும். இது எப்படி சொல்கிறதுனா, இப்படியே நம்ம ஒரு குச்சி மேலே நடந்து போயிட்டுருக்கோம், 2 பக்கம் அப்படின்னா தண்ணி போயிட்டுருக்குன்னு வைங்களேன், அந்த மாதிரி வைங்க. கொஞ்சம் நம்ம அப்படி தவறினோம்னா கீழே விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அந்த சின்ன வழியில் நம்ம கரெக்டான வேயில் போயிட்டு இருந்தோன்னா நமக்கான சக்ஸஸ் வந்து கிடைக்கும். ஆனால் இங்கே இவ்வளோ பிரச்சனைகள் வந்து இருக்குது. ஸோ அதுக்காக நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையும் கிடையாது. நார்மலாக வந்தோமா, நம்ம ஒரு கண்டென்ட் கொடுத்தோமா, அப்படி போயிட்டு இருந்தோம்னா எந்த பிரச்சனையும் வராது. நம்ம இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்குள்ளாடி போகும்போது தான் பிரச்சனைகள் வந்து வருது. அதே மாதிரி இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் அவங்களுடைய கஷ்டங்கள் அந்த பர்சனல் இதெல்லாம் சொல்லி அழுதுட்டு அந்த மாதிரிலாம் வீடியோ போடும்போது அவங்களுக்கு ஆறுதல் கூற வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஆனால் அதில் வரக்கூடியதும் எல்லாம் உண்மையாக இருக்க மாட்டாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருந்து அவங்களுக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்குமா அப்படிங்கிறதுக்காக தான் உங்கள்கிட்ட வருவாங்க, சப்போர்ட் பண்ணுறது மாதிரி வந்துட்டு நாளைக்கு உங்களே பிளாக்மெயில் பண்ணி பிரச்சனைகள் வந்து வரலாம். ஸோ எப்போவுமே அந்த மாதிரி உங்களுடைய பர்சனல் விஷயங்களை எல்லாம் ஷேர் பண்ணவே பண்ணாதீங்க. ரொம்ப ரொம்ப இது என்ன நம்ம நினைப்போம், நான் ஒரு வீடியோவில் சொல்லிட்டு போயிடுவேன் அப்படின்னு நினைப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஒருவேளை ஒரு 2 வியூ 3 வியூ தான் இன்றைக்கி போயிருக்கும். திடீர்னு நீங்கள் நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ லட்சக்கணக்கில் வியூஸ் போயிட்டு நிறைய பேர் பார்த்துருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ போடுறீங்கன்னா அதில் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா யோசித்து பேசணும். இந்த வார்த்தையினால எனக்கு பிரச்சனை வருமா அப்படிங்கிறத யோசித்து தான் பேசணும். சும்மா அப்படின்னு புத்தம்பதும் சொல்லிட்டு போயிட்டோம், ஏதாவது ஒன்றை பற்றி குறை சொல்லிட்டோம் அப்படின்னா நாளைக்கு வந்து அந்த பர்டிகுலர் இதுலேருந்து வந்து நம்ம மேலே கம்ப்ளைண்ட் பண்ணலாம், கேஸ் கொடுக்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து பண்ணுங்கள். பயமுறுத்துறதுக்காக இந்த வீடியோ போடலை.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாலாம் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் எப்படி இருக்காங்கன்னா, நான் பார்த்ததுல ரொம்ப ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. உண்மையாகவே நாட்டில் நடக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் பற்றி, அதாவது நாடுன்னு சொன்னோன்னா நம்ம வந்து பெரிய அரசியல் லெவலுக்கு நான் சொல்ல வரல, மற்றபடி கூட ஒரு தனிநபர் ஒரு இடத்துல பண்ணக்கூடிய பிரச்சனையாக இருக்கும், இல்லை ஒரு இடத்துல நடக்கக்கூடிய பிரச்சனை அதையெல்லாம் பற்றி சொல்லுவாங்க. இந்த மாதிரி தப்பு நடக்கு அப்படின்னு சொல்லும்போது இங்கேயும் அவங்களுக்கு பிரச்சனை வரும். ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம போயிட்டே இருக்கணும். இதில் ஏதாவது ஒரு இடத்துல நம்ம வாய் தவிர ஏதோ ஒன்று தப்பு போட்டோன்னா, நம்ம இத்தனை நாள் இத்தனை பேரை குறை சொல்லியிருப்போம்ல, அதில் வந்து மொத்தமாக சேர்ந்து நம்மளை பிடிச்சி அமுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி சர்ச்சைக்குரிய விஷயங்களை எல்லாம் பேசக்கூடிய ஒரு யூடியூப் சேனலில் இருந்தால் கூட ஒவ்வொரு வார்த்தையும் அளந்து நம்ம என்ன சொல்கிறது யோசித்து பேசணும். இல்லை அப்படின்னா டைம் பார்த்துட்டே இருப்பாங்க, எப்படா அடித்து கீழே போடுறதுக்கு பார்த்துட்டே இருப்பாங்க, பிரச்சனைகள் வரலாம். அதுதான். அது இல்லாமல் வந்து ரொம்ப ரொம்ப சேஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக உங்களுக்கு என்ன ஒரு திறமை இருக்குது அதை வந்து நீங்கள் வீடியோவாக எடுத்து வீடியோ போட்டு ஜாலியாக உங்கள் சப்ஸ்கிரைபர் கூட பேசிக்கிட்டு யூடியூபாக வீடியோ போட்டோமா, ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த யூடியூப்பில் பேசினோமா, அதோடு முடிச்சுக்கிட்டிங்கன்னா பணமும் சம்பாதிக்கலாம். நீங்கள் அதுக்கு மேலே இன்னும் அவங்க கிரியேட்டருக்கு நிறைய பிடிச்சி உங்களுக்கு நிறைய ஏர்னிங்ஸ் அதில் வந்து கிடைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வாய்ப்புகள் வந்து இருக்குது. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் சில பேர் வந்து ஃபேமிலிக்குள்ளாலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராங்க் கண்டென்ட் அந்த மாதிரிலாம் போடுவாங்க. அதை பார்த்துட்டு கூட நம்ம ஐயோ அம்மான்னு நினைப்பேன். ஆனால் அவங்களுக்குள்ள சொல்லி வச்சு தான் அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க மோஸ்ட்லி. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஆல்ரெடி அவங்க சொல்லிட்டு வந்து பண்ணுறதுனால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு ஆக்டர் மாதிரி தான். அவங்க எல்லாரும் அதை நடிக்கிறாங்க, அவ்வளோதான். நம்மளும் அதை அப்படி தான் பார்க்கணும், பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் அப்படி தான் இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து இன்னொரு கிரியேட்டர் பார்த்துட்டு அவங்க அப்படி பண்ணுறாங்களே நானும் அப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது போயிட்டு அடி வாங்கிறாதீங்க, சரியா? இது அவங்க சொல்லி வச்சு பண்ணிட்டு இருக்காங்க, அதனால அது ஒரு ப்ராங்க் ஷோ மாதிரி அவங்க கொண்டு போயிட்டு இருப்பாங்க, அப்படியே நல்லா ஏர்ன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறதா இருந்தால் கூட உங்களுக்குள்ளால உங்கள் ஃபேமிலிங்க ஃபஸ்ட்டு சொல்லி வச்சு அதுலேயும் பேசக்கூடிய வார்த்தைகள் யூடியூப்டைய கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்க்கு உட்பட்டது இருக்கா, நம்ம நாட்டு சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டதாக இருக்கா, எல்லாம் பார்த்து வந்து பேசுங்க. எனக்கு இதெல்லாம் சொல்லணும்னு தோணுச்சு. சில கிரியேட்டர்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லவங்க, பட் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஒரு சில ப்ராப்ளத்துக்குள்ளால ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் ஏதாவது கருத்துக்கள் இருக்குது அப்படின்னா நீங்களுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் கரெக்டான வேயில் போனீங்கன்னா கரெக்டாக வந்து போயிட்டு கண்டென்ட் கொடுத்துட்டு கன்சிஸ்டன்சியோட வீடியோ போட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். தவறான கருத்துக்கள் போடாதீங்க. இன்னொன்று, நீங்கள் மெயினாக நினைங்க, நீங்கள் ஒரு கிரியேட்டர் அப்படின்னா சும்மா வீடியோ போட்டோம் அப்படின்னு கிடையாது, ஒரு இன்ஃப்ளூயன்சர் மாதிரி தான். அதாவது அதே தான். இப்போ நம்ம ஒன்று சொல்கிறோன்னா நம்மளை பார்த்து கொஞ்சம் பேர் கூட ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ எப்போவுமே ஒரு மிஸ்லீடிங்கான ஒரு தவறுதலான ஒரு விஷயத்த உங்களுடைய வீடியோக்களை சொல்லவே சொல்லாதீங்க. அது வந்து மருத்துவ குறிப்பாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஒரு ஜென்ரல் விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு தவறான விஷயத்த மக்களுக்குள்ளே சொல்லவே சொல்லாதீங்க. அந்த ஒரு விஷயம் ஒரு வீடியோ போடுறதுக்கு முன்னாடி உண்மைதானான்னு ஆராய்ந்து பார்த்துட்டு வீடியோவில் சொல்லுங்கள். ஏன்னா தப்பாக சொல்லி அதை பார்த்து யாராவது ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நீங்கள் தான் அதுக்கு பொறுப்பு. ஸோ இதை எல்லாமே மனசில் வச்சுட்டு கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி எல்லாம் நான் நினச்சதெல்லாம் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இது தவிர ஏதாவது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் உங்களுக்கு தோணுனா கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள். யூடியூபருக்கு டிப்ஸ் கொடுக்குறது மாதிரி இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற தோணுச்சுன்னா சொல்லுங்கள். இந்த வீடியோ நிச்சயமாக வந்து ஒவ்வொரு யூடியூபருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹைப் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. அதே மாதிரி யூடியூப் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் ஸ்ரீஜிடெக் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.